போட்டு இருக்கிற பாரத்தை புரட்டி போடதான் தேவன் இன்னைக்கு ஆலயத்துக்கு நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மளை விடுதலையாக்குகிற தேவன். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது. இல்ல இல்ல, அந்த வசனத்துக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை நம்ம வாசித்துறோம். 25ல 21 மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக 21, 22, 23 மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். இருங்க வர, இது என்னன்னு கேட்டா ஈசாக்கு ரெபேக்கா ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு, ஈசாக்குடைய மனைவி ரெபேக்காள். இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகுது. திருமணமாகி இவருடைய வாழ்க்கையில 20 வருஷம் குழந்தை இல்லை. எத்தனை வருஷம் குழந்தை இல்ல? தகப்பனாகிய ஆபிரகாமுக்கும் பல வருடங்கள் குழந்தை இல்ல. இப்ப ஆபிரகாம் பெற்ற ஈசாக்குக்கும் கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 20 வருஷம் ஆயிருச்சு, குழந்தை இல்ல. எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல, எவ்வளவு வேதனை. அப்பாதான் அந்த பாதையை கடந்து வந்தாங்க, நானுமா அந்த பாதையை கடந்து வரணும் அப்படின்னு நினைச்சு துக்கத்தோட இருக்கிற 20 வருஷ பிரச்சனை, துக்கத்தோட இருக்கிற அந்த ஈசாக்கு ரெபேக்காள். அப்ப ஈசாக்கு என்ன செஞ்சாராம்? தன் மனைவிக்காக, மலடியா இருந்த தன் மனைவிக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்ப என்ன போட்டிருக்கு? கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார், அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். இப்ப 20 வருஷ பிரச்சனை மாறி இருக்கு. இப்ப மனைவி கன்சீவா இருக்கிறா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும். அப்பா 20 வருஷம்ப்பா, 20 வருஷ போராட்டம். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் கிருபையா நம்ம மனைவியை கர்ப்பம் தரிக்க வச்சிருக்கிறாருன்னு சந்தோஷமா இருக்கிற நாட்களை உருண்டோடுகிறது, மாதங்கள் உருண்டோடுகிறது. உருண்டோடுனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு கேட்டா 22வது வசனம், அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. இப்ப என்னன்னு கேட்டா, இப்ப இவ வயித்துல 2 குழந்தை இருக்கு. வயித்துல எத்தனை குழந்தை இருக்கு? 2 குழந்தை இருக்கு. இந்த 2 குழந்தையும் வயித்துல என்ன செய்தான்? ஒண்ணுக்கு ஒண்ணு மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ, 20 வருஷம் காத்திருந்து இப்பதான் கன்சீவ் ஆயிருக்கு. ஆனா குழந்தையை சுமந்து இருக்கிற இந்த நேரத்துல ஒன்றுக்கு ஒன்று என்ன செய்து போராடுது. வயிற்றுக்குள்ளேயே என்ன செய்து 2 குழந்தைகளும் ஒன்றுக்கு ஒன்று போராடுது, ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்து நிக்குது, ஒன்றுக்கு ஒன்று மோதி கொண்டிருக்கு. வயிற்றுல யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஐயோ, இப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. அடுத்து என்ன ஆயிடுச்சு? ஒரு போராட்டம் வந்து விட்டது. போராடுது, எதிர்த்து நிக்குது, ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிட்டு இருக்கு. அப்ப ரெபேக்காள் சொன்ன வார்த்தை, இப்படியானால் எனக்கு எப்படியோ. ஐயோ, இந்த பிரச்சனை எப்படி இருக்கு, எனக்கு எப்படி ஆக போகுது? இன்னைக்கு நீங்களும் இந்த சூழ்நிலையில் வந்திருக்கலாம். இப்படியானா என் வாழ்க்கை எப்படி ஆக போகுதுன்னு தெரியலையே. நல்லா ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கையில, சந்தோஷமா ஓடிக்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை திடீர்னு வந்துருச்சு. இப்படியானால் எப்படியா ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே. நல்லா இருந்த குடும்பத்துல திடீரென்று ஒரு யுத்தம், திடீரென்று ஒரு விரிசல், திடீரென்று குடும்பத்துல ஒரு விபத்து, திடீர்
திடீரென்று குடும்பத்துல ஒரு இழப்பு, தடுமாறுறோம். இப்படியானால் எப்படியோ, ஐயோ அப்பா இருக்கிறாரு பாத்துக்குவார்னு நினைச்சேன். ஆனா அப்பாவுக்கு வந்த வியாதி அப்பாவை படிக்க ஆயிருச்சு. ஐயோ எப்படியானால் என் ஃபியூச்சர் எப்படியோ. அப்பா நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, திடீர்னு அப்பாவுக்கு வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை, வருமானம் இல்லையே, நானும் படித்து கொண்டு இருக்கிறேனே, எங்க அப்பா படுக்கையாகி விட்டார்களே, இப்படியானால் என் ஃபியூச்சர் எப்படியோ. குருவி தலையில பணங்காய வச்ச மாதிரி ஆயிருச்சு. எஸ் எஸ், இப்படியானால் நம்ம வாழ்க்கையில வந்த ஒரு பிரச்சனை, இப்படியானால் சொல்லுங்க, எங்க பாருங்க எல்லாம், இப்படியானால் எனக்கு எப்படியோ. திடீர்னு குடும்பத்துல வந்த ஒரு தீரா வியாதி, ஐயோ அந்த வியாதி வந்துருச்சு, இப்படியானால் என் ஃபியூச்சர் எப்படியோ. எஸ், குடும்பத்துல வந்த ஒரு விரிசல், குடும்பத்துல வந்த ஒரு பிரிவினை, உள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கா, நல்ல காலேஜுக்கு போனா, நல்ல எக்ஸாமுக்கு ஆயத்தமாகி போனா, லட்சக்கணக்காகி நான் பணம் கட்டி பிள்ளைய படிக்க வைக்கிற, திடீர்னு என் மகளுக்கு வந்த விபத்து, பிழைப்பாளா சாவாளா தெரியலையே, இப்படியானால் எப்படியோ. இப்படி வாழ்நாள் முழுதும் நான் மெடிசன் சாப்பிட வேண்டியிருக்கு. இந்த மார்த்தரைனாலேயே எனக்கு அல்சர் வேற வந்துருச்சு. ஐயோ என்னை நம்பி 2 பிள்ளை இருக்கு, ஐயோ என்னை நம்பி 3 பிள்ளை இருக்கு. நான் தானே தாயா இருந்து, நான் தானே தகப்பனா இருந்து குடும்பத்தை நடத்தணும். ஜீசஸ், இப்படியானால் சொல்லுங்க, எனக்கு என் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சேன், பிள்ளைங்க நல்லா வேலைக்கு போய் என்னை காப்பாத்தும் நினைச்சேன். ஆனா ஒரு புள்ள கூட எனக்கு ஒத்தாசையா இல்லையே, ஒரு பிள்ளையால கூட எனக்கு ஒரு பலனும் இல்லையே, இப்படியானால் என் வாழ்க்கை எப்படியோ. அந்த சூழ்நிலையில இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். சொன்னா பாத்தீங்களா, இப்படியானால் எனக்கு எப்படியோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சூழ்நிலையில நீங்க வந்திருந்தாலும் ரெபேக்காள் செய்த அதே காரியத்தை நீங்களும் செய்யுங்க, சூழ்நிலைகள் மாறிவிடும். இப்படியானால் எனக்கு எப்படியோன்னு ரெபேக்காள் சொன்ன மாதிரி இன்னைக்கு அந்த சூழ்நிலையில நீங்கள் வந்திருக்கலாம். ரெபேக்காள் செய்த அதே காரியத்தை நீங்க செய்யுங்க. ரெபேக்கா என்ன செஞ்சா தெரியுமா? இப்படியானால் எப்படியோ, அதேதான், அதே காரியம்தான். ஆனால் ஒண்ணு புரிந்து கொள்ளணும், நான் ஆராதிக்கிற என் தேவன் பாரம் சுமத்தினாலும் விடுதலை ஆக்குகிறார். எஸ், இன்னைக்கு 2 குழந்தை ஒன்னோட ஒண்ணு மோதுன்னா உடனே டாக்டர்கிட்ட போயிருவோம், உடனே ஸ்கேன் எடுத்துருவோம், டாக்டர் சொல்லிடுவாங்க. ஆனா அன்னைக்கு ஒண்ணு இல்ல, ஒன்றுக்கு ஒன்று மோதுது, ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்து நிக்குது, ஒண்ணுக்கு ஒண்ணு போராடுது, வயிற்றுக்குள்ளேயே 2 யுத்தம் பண்ணுது. கலங்கிட்டார் ரெபேக்கா. 20 வருஷம் காத்திருந்து பெற்ற ஒரு பிளஸிங் இவ்வளவு யுத்தமா இருக்கேன்னு சொல்லி அவ செஞ்சது, கர்த்தரை நம்பி கர்த்தருடைய பாதத்துக்கு போய் கர்த்தரை விசாரிக்க போனாள். அங்க வசனம் என்ன போட்டிருக்கு? ஆண்டவர்கிட்ட போய் அவன் என்ன செஞ்சாலாம்? இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதை செய்யுங்க. இப்படியானா எனக்கு எப்படியோன்னு கலங்க பண்ணுகிற காரியத்தை கர்த்தர்கிட்ட கொண்டு போங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம் தேவன் நம்பத்தக்கவர். பாட்டு பண்ணல, நம்பத்தக்கவர். உங்களை சார்ந்து நான் நிக்கிறேன்ப்பா, உங்களை நான் நம்பி நிக்கிறேன்ப்பா, நான் உங்களுடைய பிள்ளைப்பா, உங்களை நோக்கி பார்க்கிறேன்ப்பா, எனக்கு உங்களை விட்டா வேற யாருமே இல்லப்பா. என் குடும்பத்துல இந்த பிரச்சனை, மோதுகிற பிரச்சனை, போராடுகிற பிரச்சனை என்னால தாங்க முடியல ஆண்டவரே அப்படின்னு, இது இப்படியானால் எனக்கு எப்படி ஆண்டவரே அப்படின்னு ரெபேக்கால போல ஆண்டவரை நம்பி ஆண்டவர் பாதத்துல போய் உங்க இருதயத்தை அப்படியே ஊற்றுங்க. ஆமென். கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால் உங்க ஃபியூச்சரை குறித்து கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஏன்னா நம்ம காலங்கள் அவர் கரத்துல இருக்கு, ஒரு மனுஷன் கரத்துல இல்ல. தயவு செய்து வாலிப பிள்ளைகளே, உங்க படிப்பை நம்பிராதீங்க, உங்க பதவியை நம்பிராதீங்க, உங்க வருமானத்தை நம்பிராதீங்க. நீங்க நம்ப வேண்டியது கர்த்தர் ஒருவரையே. சுனிதா வில்லியம்ஸ் விஞ்ஞானி 2 வாரத்துல வந்துடுறேன்னு போனாங்க.
வருடமே இப்ப போன வருஷம் போனவங்க 2 வாரத்திலயும் 2 மாசத்திலே வந்துருன்னு போனவங்க இன்ன வரைக்கும் வந்துட்டு இருக்காங்களா? வருவாங்களாங்கிற நிச்சயமோ? எவ்வளவோ முயற்சி எடுக்கிறாங்க, ஆனா வருவாங்களாங்கிற நிச்சயமோ? விஞ்ஞானி நினைச்சிடாதீங்க, நான் என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கு, என் பிள்ளை நல்ல பதவியில இருக்கு, கை நிறைய சம்பளம் இருக்கு, இன்னும் இருக்கட்டும். நம்ம நம்ப வேண்டியது யார தெரியுமா? இப்படியானால் எனக்கு எப்படியோன்னு ஆண்டவர்கிட்ட போங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போனா, ஆண்டவரை நம்பினா, ஆண்டவர்கிட்ட கேட்டா, ஆண்டவர் சொன்னார் ஒன்னும் பயப்படாதமா. 23வது வசனத்துல சொன்னார், அதற்கு கர்த்தர் 2 ஜாதி உன் கர்ப்பத்துல இருக்குமா, 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றுல இருந்து பிரியும். 2 ஜாதி 2 ஜனம் வயிற்றுல இருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். தீர்க்க தரிசனம் அப்படியே வெளிப்படுது. அதுக்கப்புறம் இப்படியானால் எனக்கு எப்படியோன்னு சொன்ன ரெபேக்காளின் தூக்கம் சந்தோஷமாய் மாறி. ஆமென். உங்களை கலங்க பண்ணுகிற காரியம். இப்படியானால் நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தாரு, நல்ல குடும்பத்தின் மேல கரிசனையா இருந்தாரு, ஆனா இன்னைக்கு வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு. குடும்பத்தின் மேல கரிசனை இல்ல, பாரம் இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? இப்படியானால் எனக்கு எப்படியோ? ஓடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரை விட்டா வேற வழியே கிடையாது. நம் ஆண்டவர் பாரம் சுமத்தினாலும் விடுவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. திடீர்னு வந்த ஒரு விரிசல் உங்களை கலங்க பண்ணுதா? குடும்பத்துல வந்த ஒரு போராட்டம், ஒரு யுத்தம், ஒரு இழப்பு கலங்க பண்ணுதா? நமக்கு இயேசு இருக்கிறாருங்க. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். சாகிற வரைக்கும் இயேசு மட்டும்தாங்க நமக்கு. அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி அவர் பாதத்துல கொண்டு போனா, இப்படியானால் எனக்கு எப்படியோங்கிற சம்பவம் தேவன் டோட்டலாய் மாற்றி போட்டா. இந்த புதிய ஏற்பாட்டுக்கு வருவானா, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல பேதுரு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் 5க்கு வந்துருங்க. அந்த அதிகாரத்துல பேதுரு, யோவான், யாக்கோபு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. சபையில எழுப்புதல் வெடித்து சிதறுது. 120 பேரா இருந்தவங்க 3000 மாறினாங்க, 3000 இருந்தவங்க 5000 மாறினாங்க, 5000 இருந்தவங்க திரள் கூட்டமா, எண்ணிக்கைக்கு அடங்காத அளவுக்கு சபையில எழுப்புதல் வெடித்து சிதறுகிறது. அந்த நேரத்துல 12வது வசனம் சொல்லுது, அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. ஆண்டவர் பார்த்தார், ஊழியக்காரர்களுக்கு வரங்களையும் வல்லமையும் அள்ளி கொடுத்தார். அவர்கள் ஜெபம் பண்ணும் போது அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. சப்பானிக்கு சுகம், குருடன் பார்க்கறான், செவிடன் கேட்கிறான், மரித்து போன பின்ன உயிரோட எழும்புது. இத பார்த்ததும் திரள் கூட்ட புருஷர்கள், திரள் கூட்ட அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவாக
போதகர்கள் இல்ல. ஏன்னா போதகர்களை பிசாசானவன் அதிகாரிகளை எழுப்பி ஜெயில போட்டான். இப்படியானால் எப்படியோ என்ன ஆகிறது? என்னைக்கு அவன் விடுதலை வரைக்கும் சபை என்ன செய்யறது? கலங்கி அப்படியே நிக்குது. நடந்தது என்ன தெரியுமா? நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மளை விடுதலை, நம்மேல கரிசனை உள்ள தேவன். சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற என் இயேசு என் மேல கரிசனை உள்ளவர். சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற என் இயேசு என் மேல கரிசனை உள்ள தேவன். என் குடும்பத்தின் மேல கரிசனை உள்ள தேவன், உள்ள தேவன், என் எதிர்காலத்தின் மேல கரிசனை உள்ள தேவன். நடந்தது என்ன தெரியுமா? பிடிச்சி உள்ள தானே போட்டீங்க, ஜெயில தானே போட்டீங்க. கொண்டு வந்தான். எனக்கு தூதன் இருக்காரு. நான் மட்டும் தேவனுடைய பார்வையில சரியா இருப்பேன்னா, இப்படியானால் எப்படியோன்னு கலங்குகிற அந்த காரியத்துல எனக்கு தூதர்களை